வீட்டில் பயன்படுத்தும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், மிக்ஸி போன்ற சாதனங்களை வாங்கும்போது அதன் வெளிப்புற அட்டை பெட்டிகளை உடனே தூக்கி எறியாதீர்கள். வாரண்டி அல்லது கேரண்டி காலத்திற்குள் பழுது ஏற்பட்டால் கடைக்கு கொண்டு செல்ல அவை பயன்படும். தினமும் பயன்படுத்தும் ஃப்ளாஸ்கில் சிறிதளவு வெந்நீர் மற்றும் ஒரு தேக்கரண்டி சர்க்கரையை சேர்த்து 15 நிமிடம் வைத்து பின்னர் குலுக்கி கழுவினால் அவை சுத்தமாகவும் துர்நாற்றம் இல்லாமலும் இருக்கும். மிக்ஸியில் ஜாடியில் உள்ள பிளேடை கழற்ற சிரமமாக இருந்தால் ஜாடியில் வெந்நீர் நிரப்பி சில நிமிடங்கள் வைத்திருந்து பின்னர் வெந்நீரை ஊற்றி பிளேடை கழற்றலாம். பயன்படுத்திய எலுமிச்சை தோலை ஒரு தட்டில் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தால் ஃப்ரிட்ஜில் உள்ள துர்நாற்றம் முற்றிலும் நீங்கும். வாஷிங் மெஷினில் துணிகளை துவைக்கும் போது சோப்புத்தூளுடன் சிறிது சாம்பை சேர்த்து கழுவினால் துணிகள் நன்றாக வாசனை வீசும். இரும்பு பொருட்கள் வைக்கப்படும் பெட்டியில் கற்பூர வில்லைகளை சேர்த்து வைத்தால் பொருட்கள் துருப்பிடிக்காமல் பாதுகாக்கப்படும். உப்பு ஜாடியின் அடியில் செய்தித்தாளை விரித்து வைத்தால் ஈரத்தை காகிதம் உறிஞ்சி உப்பு ஈரமாகாமல் இருக்கும். புதிய பிளாஸ்டிக் டப்பாக்களை உப்பு கலந்த நீரில் கழுவி வெயிலில் உலர்த்தினால் பிளாஸ்டிக் வாசனை முற்றிலும் அகலும். மிக்ஸியில் பிளேடு கூறு மங்கியிருந்தால் சிறிதளவு கல் உப்பு சேர்த்து அரைத்தால் பிளேடு மீண்டும் கூர்மையாகும். காய்கறிகள் நறுக்க பயன்படும் பலகையில் எலுமிச்சை தோலால் தேய்த்து கழுவினால் கரைகள் நீங்கி பலகை சுத்தமாகும். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு இணைந்திருங்கள். சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.